மதுரை மாநகர் மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துவரிமான் பகுதியில் செயலாளர்கள் ராஜாராம், பறவை ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற கழக புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா, MS பாண்டியன், குமார், VPR செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக ஆட்சியில் போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தை சீரழித்து வருவதாக குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அதிமுக உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நகர செயலாளர் சிக்னல் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் ஊத்தங்கரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் கலந்து கொண்டு கட்சியினருக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டினை வழங்கினார். அண்ணா நகர், அம்பேத்கர் நகர், இந்திரா நகர், திப்பம்பட்டி, பாரதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உரிமைச்சீட்டுகள் வழங்கப்பட்டது. இதில் மருத்துவர் அணி மாவட்ட செயலாளர் இளையராஜா, மாவட்ட துணை செயலாளர் ஷாகுல் ஹமீத், முன்னாள் நகர செயலாளர் PK சிவானந்தம், MGR மன்ற செயலாளர் சக்திவேல், ஒன்றிய அவைத்தலைவர் KR சுப்பிரமணி, வார்டு செயலாளர்கள் அன்பு சமத், ஜாஃபர், IT விங் கவியரசன், நித்யானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது. சத்திரக்குடி, ராயந்தூர், கள்ளப்பெரம்பூர், பிள்ளையார் நத்தம், சக்கரசாமம், குருவாடிப்பட்டி, வல்லம்புதூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான M ரத்னசாமி கலந்து கொண்டு உறுப்பினர் உரிமைச்சீட்டை வழங்கினார். இதில் மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகளும், IT விங் இளைஞர்களும், பூத் கமிட்டி உறுப்பினர்களும், திரளான கழக உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த கழக தொண்டர் ஒருவரை மாவட்ட செயலாளர் M ரத்னசாமி நலம் விசாரித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது. கம்மவான்பேட்டை, மோட்டுப்பாளையம், கீழ்பள்ளிப்பட்டு, அம்மாசமுத்திரம், சலமநத்தம் பகுதிகளில் மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமாரின் ஆணைக்கிணங்க மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் பெல் தமிழரசன் முன்னிலையில் கணியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் M ராகவன் மற்றும் வேலூர் மண்டல தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் அக்ரி பாலாஜி தலைமையில் கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டதா என்று ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் வழங்கப்படாத உறுப்பினர் உரிமைச்சீட்டுகளை அவரவர் வீடு சென்று நேரடியாக வழங்கினர். இதில் மாவட்ட MGR மன்ற இணை செயலாளர் MS முருகன், வாலஜா மேற்கு ஒன்றியம் MGR மன்ற செயலாளர் பாலாஜி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ரெட்டியார்பட்டியில் அதிமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட கழக செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் PG ராஜேந்திரன், மாவட்ட அவைத்தலைவர் சண்முக சுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் தெற்கு தொகுதிக்குட்பட்ட வாலிப்பாளையம், கருவம்பாளையம் பகுதி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் வழங்கினார். அப்போது பேசிய அவர், திமுக குடும்ப ஆட்சி என்றும் அதிமுக மக்களாட்சி என்றும் தெரிவித்தார். அதிமுகவில் தலைவன் தொண்டன் என்ற உறவுதான் அதிமுக பொதுச் செயலாளரை முதல்வராக்கியது என்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் காந்தி மார்க்கெட் பகுதியில் 17வது வட்ட கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டினை மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் வழங்கினார். இந்நிகழ்வில் காந்தி மார்க்கெட் பகுதி கழக செயலாளர் சுரேஷ் குப்தா, மாவட்ட கழக துணை செயலாளர் வனிதா, கழக அம்மா பேரவை துணை செயலாளர் அரவிந்தன், மாநில அண்ணா தொழிற்சங்க பிரிவு செயலாளர் சகாப்தீன், பகுதி கழக செயலாளர்கள் அன்பழகன், ரோஜர், மாவட்ட MGR மன்ற செயலாளர் கலீலுல் ரஹ்மான், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் இலியாஸ் மற்றும் வட்ட கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் சேலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சேலத்தாம்பட்டி ஊராட்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மெய்யப்பன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வெங்கடாச்சலம் தலைமை வகித்து கழக நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் புதிய உரிமைச்சீட்டுகளை வழங்கி ஆலோசனைகள் வழங்கினார். இந்த கூட்டத்தில் ஒன்றிய கழக துணை செயலாளர் வெங்கடாச்சலம், ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிரவீன்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.